வினோ, இந்த குங்குமம் நெத்தியில நிலைச்சு இருக்கணுமா? நீயும் என் பையனும் நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருக்கணுமா? இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடை கிடைச்சிருச்சு. இனிமே புதுசா உங்க வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்க. வினோ, இடப்பட்ட கொஞ்ச நாள்ல உன் மேல கோபமா இருந்தது வாஸ்தவம் தான். எப்ப என் பேத்தி திவ்யாக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவளை எங்ககிட்ட திருப்பி கொடுத்தியோ அப்பவே என் மனசு குளிர்ந்துருச்சுமா. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருமா. எதையும் மனசுல வச்சுக்காத. அம்மா, நீங்க பேசுனதுல எதுவுமே தப்பு இல்லம்மா. அதை நினைச்சு நான் என்னைக்குமே வருத்தப்பட்டதில்லை. அதை நான் மனசுல வச்சுக்கிட்டதும் இல்லை. என் அத்தை எப்படி எனக்கு ஒரு அம்மாவோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். அப்படிதான் நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்கேன். நீ தாராளமா நினைச்சுக்குமா. நானும் உனக்கு ஒரு அம்மா தான். சரி, நீங்க 2 பேரும் மாலை கழட்டி கொடுங்க, நான் இங்க மாட்டி வச்சிடறேன். போங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட மருமக புது வீட்டுக்கு வந்து விளக்கேத்தன கையோட பிறந்த வீட்டுக்கு போயிட்டு மறு வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க 2 பேரும் போயிட்டு ரங்கநாயகி அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரையும் மதியானம் சாப்பிடறதுக்கு இங்க கூட்டிட்டு வந்துருங்க. அதுக்குள்ள நான் சமைச்சு வச்சிடறேன். சரியா? ஆமா ஆமா, நீங்க கிளம்புங்க. எனக்கும் நிறைய வேலை இருக்கு. கௌதம் மதி வர்றதுக்குள்ள மேல போய் ரூம் ரெடி பண்ணோம். அப்புறம் பாட்டி, என் கபோர்ட்லயே மதி ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டோம். டாடி, ஒரு ரூம்ல இருக்க கபோர்ட்ல கௌதம் ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்க சொல்லலாம். அப்புறமா நீங்க போயிட்டு பாட்டியையும் ரம்யாட்டையும் சீக்கிரம் போய் கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு போயிட்டு மதி கௌதம கூட்டிட்டு வந்துடலாம். சரி போடி. இவ ஒருத்தி ரெக்கையே இல்லாம பறந்துகிட்டு இருக்கா. முதல்ல நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க.